திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 208 தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி 14. வள்ளி நாயகியார் பேரன்பு கொண்டு இறைவனாரை வணங்கிய கைகளோடு மெய் வியர்த்து தெவிட்டாத பேரன்பு மிகுந்து வர பெருமானை நோக்கி சொல்கின்றார். வேல்படை தாங்கிய பிரபுவே, தங்களது இந்த திருப்பெருங்கோலத்தை தேவரி அடியேனுக்கு காட்டி என்னை கலந்து கொள்ளாமல் இத்துணை காலமும் வீணே கழிந்துவிட்டதே. அவ்வாறு செய்தது பரிபக்குவம் இல்லாத பாவியேன் செய்த குற்றத்தினால்தானே. எனவே அடியேனுடைய தவக்குறைவுகள் அனைத்தையும் இக்கணமே போக்கியருளி அடியேனை ஆண்டு கொண்டு அருளுவீர் என்று வள்ளியம்மை பிரார்த்திக்கின்றார். அவ்வாறு வேண்டி நிற்கின்ற வள்ளியம்மையை பார்த்து முருகப்பெருமான் அருளுகின்றார். நீ முற்பிறப்பில் திருமாலின் புதல்வி, எம்மை சேர வேண்டும் என்று நல்ல தவத்தை அப்பொழுது செய்தாய். அந்த தவ விசேஷத்தால் இப்பிறப்பில் உன்னை அணைந்தோம் என்று கூறியருளி எங்கள் அம்மையாராகிய வள்ளி நாயகியாரை தழுவி சுப்பிரமணிய பெருமான் திருவருள் பாலித்தார். இவ்வாறு வள்ளியம்மையாரின் பூர்வ வரலாற்றினை கூறி தணிகை பிரபு தனித்து அருளினார். எங்கள் தலைவராகிய சுப்பிரமணிய பெருமான் துயரம் தணிந்து தலைவியாயினாரை வள்ளியம்மையாரை நோக்கி அருளுகின்றார். நன்மைப்பாடு பொருந்திய தலைவியே, உங்கள் திணைப்புணத்தின் கண் முன்பு போலவே காவல் செய்து கொண்டிருப்பாய். முதலில் நீ செல், யாமும் ஆண்டு வருவோம் என்று கூறியருள முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கி விடைபெற்று கொண்டு வள்ளியம்மையார் திணைப்புணத்திற்கு எழுந்தருளினார். முருகப்பெருமானை சேர்ந்த பின்னரும் வள்ளியம்மையாரை மறுபடியும் திணைப்புணம் காவல் காக்க பெருமான் அனுப்புகின்றார் என்றால் அது மெய்ஞானம் ஆன்மாவுக்கு கைவர பெற்றாலும் ஒரோவழி வாசனாமலம் தாக்கக்கூடும் என்பதை உணர்த்துவதற்காக. வளைந்த வில் போன்ற நெற்றியினை உடைய வள்ளி நாயகியார் என்று உலகத்தாரால் துதிக்கப்படுகின்ற அந்த அம்மையார் பொலிவாகிய கதிர்களை உடைய அழகிய திணைப்புணத்தின் கண் சென்று அங்கு காவல் செய்பவர் போன்று இருக்கின்றார். அப்பொழுது பக்கத்திலே இருக்கின்ற திணைப்புணத்திலே காவல் செய்து கொண்டிருந்த வள்ளியம்மையாரின் தோழியானவள் அந்த இடத்திற்கு வருகின்றாள். வந்து வள்ளியம்மையாரின் திருவடிகளை முறைப்படி வணங்கி நாயகியாருக்கு பக்கத்திலே செல்கின்றாள் தோழி. அப்பொழுது வள்ளியம் பெருமாட்டியின் அவயவங்களிலே வேறுபாட்டை பார்க்கின்றாள் தோழி. தலைவனோடு கூடிய தலைவிக்கு அந்த கூடுதலின் காரணமாக தலைவியின் உடலிலே வேற்றுமைகள் தோன்றும், 7 வகை வேறுபாடுகள் தோன்றும், மாற்றங்கள் தோன்றும் என்று தமிழ் பொருள் இலக்கணம் கூறுகின்றது. நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் செய்வினை மறைப்பினும் செலவினும் பயில்வினும் புணர்ச்சி எதிர்ப்பாடு உள்ளுறுத்து வரூவும் என்பது தொல்காப்பியம் களவியல் சூத்திரம். இவ்வாறு 7 விதங்களிலே புணர்ச்சிக்குப் பின் தலைவியின் உடலில் மாறுபாடுகள் வேற்றுமைகள் தோன்றும். அதில் நாற்றம் என்பது பூவினாலும் சாந்தினாலும் தலைவனிடம் சேர்ந்த கலவியால் இவைகளின் நாற்றம் தலைவியினிடம் மாறுபடுதல். தோற்றம் என்பது தலைவியின் உடலிலே புணர்ச்சியின் காரணமாக வரும் பொறுப்பு சிறப்பு. ஒழுக்கம் என்பது தன்னை பேணி ஒழுகுதல். உண்டி என்பது உண்கின்ற உணவின் அளவு குறைதல். செய்வினை மறைத்தல் என்பது முன்பு தோழிகளுடன் பூக்கொய்து விளையாடியும் புனல் ஆடியும் அவ்வாறெல்லாம் விளையாடிய தோழி தலைவனுடனான புணர்ச்சிக்கு பின் தோழியை மறைத்து தனித்தே இவைகளையெல்லாம் நிகழ்த்துதல். அதோடு கூட புணர்ச்சியின் பொழுது தலைவன் செய்த செயலின் அடையாளங்களை தோழிகளுக்கு தெரியாமல் மறைத்தல். செலவினம் என்பது எத்திசையிலும் சென்று விளையாடுவாள், அவள் ஒரே திசையை நோக்கி சேர்ந்திருப்பது. பயில்வினம் என்பது ஓரிடத்தில் பயிலுதல். இவ்வாறான 7 மாற்றங்களை தொல்காப்பியம் களவியல் கூறுகின்றது. இதிலே முதல் 3 மாற்றங்களை தோழியானவள் வள்ளியம்மையாரிடம் பார்க்கின்றாள். விழி சிவந்திருப்பது, இதழ் வெளுத்திருப்பது ஆகிய தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். விளையாட்டுகள் சிறிதுமின்றி வாளாவிருக்கும் ஒழுக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்று இதையெல்லாம் தோழி பார்க்கின்றாள். பார்த்துவிட்டு வள்ளியம்மையாரிடம் கேட்கின்றாள் அந்த தோழி, நீ இந்த திணைப்புணத்தை காக்க வேண்டும்,
ஆனால் நீ எங்கோ சென்று விட்டாய். இந்த திணைப்புனம் காப்பவரின்றி அழியத் தொடங்கியது. எனவே இந்த திணைப்புனத்தை காவலை செய்யும் தலைவியே, நீ எங்கே சென்றாய் என்று உரிமையாக தோழி கேட்கின்றாள். அதற்கு வள்ளி நாயகியார் மிக்க வெட்கப்பட்டு கூறுகின்றார், வெப்பம் அதிகமாகிய இந்த வேனில் காலம், எனவே அந்த வெப்பம் தீரும் பொருட்டு அப்பால் இருக்கின்ற சுனைக்கு நீராடுவதற்காக நான் சென்றேன் என்று கூறினார். வள்ளி அம்மையாரின் கரிய கண்கள் சிவப்பாக இருக்கவும், சிவந்த வாய் வெளுப்பாக இருக்கவும், சரீரம் வியர்வை கொள்ளவும், ஸ்தனங்கள் பூரிக்கவும், கை வளையல்கள் நெகிழ்ந்து சோரவும், இப்படியெல்லாம் செய்கின்ற ஒரு குளிர்ந்த நீர்ச்சுனை அது எவ்விடத்தில் இருக்கின்றது, அந்த இடத்தை எனக்கு சொல்வாயாக என்று அந்த தோழி விளையாட்டாக கேட்கின்றாள் தலைவியான வள்ளியம்மையாரிடம். அந்த நூதனமான வித்தியாசமான அதிசயமான சுனையை எனக்கும் காட்டு, அதில் நீராடி உனக்கு உன்னுடைய உடம்பிலே இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கின்றதே என்று கேட்கின்றான். அது எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், நான் கூட அந்த சுனையிலே சென்று நீராடுவேன் என்று சிரித்துக்கொண்டே கேட்கின்றாள் தோழி. வள்ளியே, ஸ்தனங்களிடம் குங்குமம் தோயவும், கூந்தலில் நறுமணம் அதிகரிக்கவும், ஆடைகளெல்லாம் கலையவும், விழிகளில் தீட்டிய மை கரையவும், இப்படி கவரத்தக்க விருப்பத்தினை ஒரு சுனை கொடுக்குமென்றால், அந்த பெரிய சுனை இந்த மலையிலே எங்கு இருக்கின்றது என்று நீ சொன்னால், நானும் அச்சுனைக்கு சென்று நீராடுவேன் என்கின்றாள். இவ்வாறு கூறி சிரித்த தோழியை பார்த்து வள்ளியம்மையார் கோபித்து பார்க்கின்றாள். தோழியே, உன்னை உற்றுளி உதவும் உயிர் துணையாக மனத்தில் கொண்டிருந்தேன். நான் இந்த இடத்தில் தனியே இருந்தேன். ஆனால் நீ என்மேல் குற்றத்தினை சுமத்துகின்றாய். எனவே நீ கொடுமையுடையவள் என்று கூறினாள். எனக்கு குற்றம் வராமல் பாதுகாக்க வேண்டியவள் நீ. தெய்வத்தால் குற்றம் ஒன்று நேர்ந்தால் அதற்கு கழுவாய் காண வேண்டியவளும் நீ. அப்படி இருக்க நீயே என்னிடம் குற்றம் காண்கின்றாயே, நீ கொடியவள் என்று வள்ளியம்மையார் தோழியிடம் கூறுகின்றார். இவ்வாறு தோழியும் தலைவியாகிய வள்ளியம்மையும் உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது, இவ்விருவரையும் ஒரே சமயத்தில் அணுகுவதற்கு இதுதான் ஏற்ற சமயம் என்று திருவுள்ளம் கொண்டார் முருகப்பெருமான். வேடுவர் வடிவம் திருவடிவம் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான் அங்கே எழுந்தருளுகின்றார். வளைக்கப்பட்ட வில்லை திருக்கையில் ஏந்திக்கொண்டு இலக்கை நாடுகின்ற அம்பினை மற்றொரு திருக்கரத்தில் உடையவராக, தீட்டப்பட்ட குறிய உடைவாள் அது இடுப்பிலே கச்சோடு சேர்த்து அணிந்திருக்க, வேட்டை தொழில் செய்கின்ற வேடுவரை போல பெருமான் தம்முடைய 2 பாதங்கள் சிவக்க தனித்தவராக அங்கு எழுந்தருளுகின்றார் முருகப்பெருமான். அங்கு இருக்கின்ற தோழியையும் வள்ளியம்மையாரையும் பார்த்து வேடுவர் வடிவில் வந்த முருகப்பெருமான் கேட்கின்றார், செங்காந்தள் மலர் போன்ற கைகளை உடைய பெண்களே, நான் வேட்டையாட வந்தேன். ஒரு யானையை வேட்டையாடினேன். நான் தொடுத்த பாணத்தால் அந்த யானை பெருகி ஒழுகிய உதிரமும், பெருமுழக்கம் செய்கின்ற பிளந்த வாயும், இளைத்த புண்பட்ட உடலும் உடையதாக அந்த யானை இந்த இடத்தில் வந்ததா? தாங்கள் பார்த்தீர்களா அப்படிப்பட்ட ஒரு யானையை? சொல்லுங்கள் என்று மிக விரைவாக கேட்டு அருளுகின்றார். தம்முடைய வேட்கை, தம்முடைய விருப்பம், நோக்கமெல்லாம் வேட்டையின் மேல்தான் இருக்கின்றது என்று நிரூபிப்பது போன்று அவ்வளவு விரைவாக கேட்கின்றார் முருகப்பெருமான் வேடுவர் வடிவத்திலே வந்து. இதற்கு மற்றொரு அர்த்தம், பெருமான் தேடி வந்த அந்த யானை என்பது பெண் யானையாகிய வள்ளியம்மையார். அந்த வேடுவர் சொன்ன யானையின் உடலில் இருந்த மாற்றங்கள் என்பவை வள்ளியம்மையாரின் மேனியில் இருந்த நாற்றம் முதலான வேறுபாடுகள். எனவே நாணம் மிகுதியாக மனம் புண்பட்டதொரு பெண் யானை தோழியிடம் உரையாடிக் கொண்டிருப்பதை அந்த தோழிக்கு உணர்த்துவதற்காக இவ்வாறு தாம் வேட்டையாடுகின்ற ஒரு யானையை தேடி வந்ததாக பெருமான் அங்கே சொல்கின்றார். ஒரு பெண் யானையை வேட்டையாடலாமா என்றால், களிறு என்ற ஆண் யானையை தேடுவது போன்று பெண் யானையை நாடியதாம். எனவே அந்த யானைக்குரிய அடையாளங்களையெல்லாம் சொல்லி ஊழி முதல்வராகிய சுப்பிரமணிய பெருமான் அவர்கள் அருகே நின்று அவர்களிடம் விடை வேண்டி நிற்பது போன்று அங்கே நின்றருளினார். இந்த கேள்விக்கு தோழி பதில் சொல்கின்றாள், ஆண் தகைமையினை உடைய மகாவீரரே, பெண்களாகிய எங்களிடம் நீங்கள் இதை கேட்டால் அதனால் என்ன பயன்? உங்களைப் போன்ற இன்னொரு மகாவீரரிடம் கேட்பதுதானே முறைமை. ஏழையமாகிய
பெண் பேதைகளுக்கு இதனை கூறுவதனால் என்ன பயன் என்று சொல்கின்றாள் அந்த தோழி. இவ்வாறு உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வேடுவராக வந்த முருகப்பெருமானின் திருக்கண்களும் தலைவியாக அங்கே இருக்கின்ற வள்ளிநாயகியாரின் திருக்கண்களும் ஒன்றோடொன்று கலந்தன, சேர்ந்தன, பேசிக்கொண்டன. இதையும் அந்த தோழி பார்க்கின்றாள். எனவே அவள் மனத்திற்குள் நினைக்கின்றாள், இந்த பிரபு அவர் பூஜித்தற்கு உரியவர். அவர் வேட்டுவர் வடிவம் கொண்டு இங்கே வேட்டையாட வருவது போன்று வந்திருக்கின்றார். இந்த தலைவியோ திணைப்புணத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் இதெல்லாம் உண்மையா என்றால் இந்த இருவரும் மேற்கொண்ட இந்த திருக்கோலம் திருவேடம் என்பது உண்மையே அன்று. எம்பெருமாட்டி மேற்கொண்டிருக்கின்ற திணைப்புணத்தை காவல் காக்கும் காவல் கோலமும் எம்பெருமான் மேற்கொண்டிருக்கின்ற இந்த வேட்டை கோலமும் ஒருவர் மேல் ஒருவருக்கு இருக்கின்ற இருவர்களது மையலையும் இவர்களது கண்களே வாய் திறந்து சொல்கின்றனவே என்று தோழி இதனை அறிந்து கொண்டாள். இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள தொடர்பு தோழிக்கு தெரிந்துவிட்டது. இதை அறிந்த தோழி தான் முன்பு காவல் காத்து கொண்டிருந்த பக்கத்திலே இருக்கின்ற திணைப்புணத்திற்கு சென்று விடுகின்றாள். இவர்கள் இருவரையும் இங்கே விட்டுவிட்டு தனியே செல்வதற்காக புறப்பட்டு செல்ல முயன்றாள் தோழி. அந்த சமயத்தில் சுப்பிரமணிய பெருமான் தோழியிடம் சென்று, சற்று நில்லுங்கள், நான் சொல்வதை சிறிது கேளுங்கள் என்று சொல்லி அருளத் தொடங்குகின்றார். எனக்கு நீங்களும் நெருங்கிய உறவினரே ஆவீர்கள். எனவே என்மேல் கோபம் கொள்ளாமல் சற்றே நீங்கள் அருள் செய்யுங்கள் என்று வேண்டுதல் செய்கின்றார் சுப்பிரமணிய பெருமான். அவர் வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒப்புயர்வற்ற தலைவர். அவர் இவ்வாறு வேண்டுகின்றார். சுப்பிரமணிய பெருமான் கூறிய கூற்றின் உள்குறிப்பை தெரிந்து கொண்ட தோழி சுப்பிரமணிய பெருமானிடம் சொல்கின்றாள், ஐயரே, இதுவா தங்களது எண்ணம்? எங்களது பெரிய வேட்டுவர் கூட்டத்திற்கு இந்த பூமியில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இழிவை பெற்றுத்தருவதற்கா நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள்? வேட்டுவர் குலத்து பேதையாகிய பெண்ணை உயர்ந்தவர்கள் விரும்பலாமா என்று பெருமானின் கருத்துக்கு சம்மதம் தெரிவிக்காமல் பேசினாள் தோழி. இவ்வாறு கூறிய தோழிக்கு சுப்பிரமணிய பெருமான் பதில் கூறி அருளுகின்றாள், உங்களது தலைவி பேதையும் அல்லள், இழிந்தாளும் அல்லள், அவள் உயர்வும் மூதறிவும் உடையவள் என்று குறிப்புப்பட, திருமால் தருகின்ற அமிர்தம் போன்றவள் உங்கள் தலைவி. வேட்டுவர்கள் செய்த பெருந்தவப்பேறு அவள். பெண் நாயகம் அவள். அவள் எனக்கு காதல் நோயை தந்தாள். அந்த நோய்க்கு மருந்தாக நன்மையாகிய திருவருள் பேற்றை விரும்பிய அவளை பேதை என்று நீ சொல்லலாமா? அவளை பேதை என்று நினைப்பதே பேதைமை ஆகும் என்று கூறியருளினார் சுப்பிரமணிய பெருமான். உடனே தோழி பதில் சொல்கின்றாள், இந்த இடத்துக்கு இம்மலையின் காவலர்களாகிய வேட்டுவர்கள் வருவார்கள். அவர்கள் மிக்க கொடியவர்கள். அவர்கள் எந்த ஒன்றையுமே ஆராய்ந்து அறியும் ஆற்றல் இல்லாதவர்கள். நீங்கள் என்னோடு பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தால் எமது உயிரை வருத்துவார்கள். எனவே இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொல்கின்றாள் தலைவி. உடனே சுப்பிரமணிய பெருமான் இதனை கேட்டு, உன் தலைவியோடு என்னை சேர்த்து வைக்கவில்லை என்றால் நான் மடல் ஏறுவேன், நாளைக்கே ஏறுவேன் என்று அச்சுறுத்தினார். தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.